விக்கிரவாண்டி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் இத்தனை கால ஆண்டுல ஆட்சியில் அமர்ந்திருந்த இப்போ ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இருவேறு திராவிட கட்சிகளும் இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு அடிப்படை ஆதாரமான குடிநீருக்கான ஆதாரத்தை எதையுமே ஒரு திட்டத்தை நல்ல திட்டத்தை பண்ணணும்னா அது கிடையாது. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட திட்டம் இன்னும் கிடப்பில் கிடைக்குது. அதை சரிவர செஞ்சு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர் ஆதாரத்தை இன்னும் வரைக்கும் பண்ணி தராது இருக்காங்கன்னா நந்தன் கால்வாய் திட்டம். அந்த நந்தன் கால்வாய் திட்டத்துல தென்பெண்ணை ஆற்றின் மூலமா கடலூர்ல போய் பல கிலோமீட்டர் கடந்து மழை நீர் எல்லாமே அத்தனையும் வீணா கடல்ல கலக்குது. இந்த திட்டத்தின் மூலமா தென்பெண்ணை ஆற்றில இருந்து இவங்க விக்கிரவாண்டி தொகுதிக்கு கொண்டு போனாங்க அப்படின்னா, அது கொண்டு போற பகுதியா இருக்கட்டும், அந்த கொண்டு போய் சேரக்கூடிய பகுதியா இருக்கட்டும், கிட்டத்தட்ட 36 நீர்நிலைகள் நிரம்பி பல பகுதிகளுக்கான குடிநீர் பிரச்சனையா இருக்கட்டும், அல்லது விவசாய சார்ந்த நீர் வரத்துக்கு தேவையான அத்தனை நீர் ஆதாரமா இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். பச்சை பசைன்னு இங்க இருக்கும். இவங்களுக்கு தான் பிடிக்காத பச்சை பசையில இருந்தா மேல்மாசு கட்டுறது, விமான நிலையம் அமைக்கிறதுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அதனால என்னன்னா, இப்போ இருவேறு திராவிட கட்சிகளை எதிர்ப்ப தெரிவிக்கிற விதமா நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயிகளுடைய ஓட்டு மாறப்போகுதுங்கிறத இங்க உண்மையா இருக்குது. இந்த விடயத்தை, அதாவது நந்தன் கால்வாய் திட்டத்தினுடைய திட்டம் எந்த மாதிரியான திட்டம், இது ஏன் இன்னி வரைக்கும் செய்யப்படாத இருக்குது, என்ன பிரச்சனைங்கிறது இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். வருகிற சட்டமன்ற தொகுதி, அதாவது விக்கிரவாண்டி தொகுதிக்கான சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல், ஐயா திமுகவை சார்ந்த புகழேந்தி ஐயா உடல்நலக்குறைவால இறந்தாரு. அதனால இங்க காலியான தொகுதியாக அறிவிக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்தினால. அதனால இங்க இடைத்தேர்தல் அறிவித்திருந்தாங்க. இந்த இடைத்தேர்தலுக்கான இங்க போட்டிகள்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், அல்லது அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், இப்ப பல்வேறு கட்சிகள் களமிறங்கிறதுக்கு தயாரா இருந்தாங்க. அதுல அதிமுக புறக்கணிப்பு செய்து இங்க ஓட்டு நியாயமா நடக்கலப்பா, எல்லாம் காசு தராங்கப்பா, எல்லாம் ஏமாத்துறாங்கப்பா, ஜனநாயகமா நடக்கலப்பா அப்படின்னு இவங்க என்னமோ இத்தனால ஜனநாயகமா நடந்த மாதிரி இவங்க காசு தராத மாதிரி அது வேண்டாம், நம்ம இவங்க புறக்கணிச்சுட்டாங்க. அவங்க இப்ப இருந்தா கூட நம்ம அதை பத்தி நிறைய விடயத்தை பேசலாம். இப்போ திமுக மட்டும்தான் தப்பு செய்யுது, அதிமுக தப்பே செய்யலைங்கிற மாதிரி ஒரு போர்வை கட்டிட்டு இவங்க புறக்கணிக்கிறாங்க. ஒருவேளை அவர்களுக்குள்ள நடக்கக்கூடிய உள்கட்சி பூசலா அல்லது இவங்களுக்கு திராணி இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த காணொலியில பார்ப்போம். இங்க நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான், அதுவும் எந்த கூட்டணியும் இல்லாம தனித்து நிற்கக்கூடிய ஒரு முடிவுல எப்பவுமே சொன்னதை சொன்னபடி செய்வார் இல்லைங்களா, அது மாதிரி இந்த தடவையும் கூட்டணி கிடையாது. அதுவும் இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி மாநில கட்சியினுடைய அங்கீகாரம் பெற்ற பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அதுலயும் பெண் வேட்பாளர் அபிநயா, மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் அண்ணன் வேட்பாளரா நிறுத்திக்கிறாரு. அப்படிப்பட்ட அபிநயாங்கிறவங்க, அபிநய பொன்னிவளவன், அவருடைய கணவர் பேர் பொன்னிவளவன். இருவரும் நாம் தமிழர் கட்சியினுடைய தீவிர போராளிகள், மக்களை நேசிக்கக்கூடிய போராளிகள், மக்கள் பிரச்சனையில நிக்கக்கூடியவங்க. அவங்க இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை மிகப்பெரிய ஒரு விடயமா எடுத்து சட்டமன்றத்துல கொண்டு போய் சேர்த்தணும். எங்களுக்காக இந்த வெற்றிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி இல்ல, மக்களுக்கான வெற்றி. இந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நாங்க உண்மையா மக்கள்கிட்ட கொண்டு போய் எங்களுடைய கட்சியினுடைய சின்னம் மைக் சின்னம், ஒளிவாங்கி என்கிற மைக் சின்னத்தை நாங்க எங்களுக்கு தந்திருக்கிறாங்க தேர்தல் ஆணையம். இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த சின்னத்துல வாக்களிங்க. இத்தனை கால ஆண்டு காலமாக இருவேறு திராவிட கட்சிகளும் நம்மளை ஆண்டு இன்னைக்கு நம்மளை ஏமாத்தி மொட்டையடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி நந்தன் கால்வாய் திட்டம் உருவாக்கப்பட்டு அது சீரமைக்கப்படாம இன்னைக்கு வரைக்கும் நமக்கான ஒரு குடிநீர் ஆதாரமா இருக்கட்டும், இல்லது விவசாய தேவைக்கான நீர் வரத்தா இருக்கட்டும், இதெல்லாம் கிடைக்காம ஒரு பஞ்சம் குலைக்க வேண்டியதா இருக்குது. அதனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அணுகக்கூடிய விதம் பாத்தீங்கன்னா, இருவேறு திராவிட கட்சிகள் இருக்குது பாத்தீங்களா, அதையும் தாண்டி இப்ப பாமக களத்துல இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பேரடியா இருக்கு. ஏன்னா இத்தனை ஆண்டாலும் பாமகவை நாம குற்றம் சொல்ல முடியாது. ஆனா இருந்தாலும் இத்தனை ஆண்டு
ஆட்சியில பாத்தீங்கன்னா இருவேறு திராவிட கட்சிகளுடைய கூட்டணியில இருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை பத்தி சொல்லி நீங்க அது வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை வந்து நீங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்து மக்களுக்கு நீராதாரத்தை வந்து உருவாக்கி கொடுத்தா மட்டும்தான் உங்களோட கூட்டணின்னு சொல்லியிருந்தா ஒருவேளை நந்தன் கால்வாய் திட்டம் வந்து சீரமைஞ்சு இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து நீராதாரம் கிடைச்சிருக்கும். ஆனா இதையெல்லாம் கண்டுக்காத இவங்க சீட்டுக்கும் பதவிக்கும் ஆசைப்பட்டுட்டு போறாங்க. அது நம்ம பேச முடியாது. இருந்தாலும் மக்களுடைய தேவைக்காகத்தான அரசியலுக்கு வராங்க. ஆனா மக்களுடைய சேவைன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் மக்களை வந்து முட்டை எடுத்து ஏமாத்துகிறார்கள் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியினால பொறுத்துக்க முடியல. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை எப்பவுமே குரல் கொடுத்து கொண்டு இருக்கும் ஒரே கட்சி. அது சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி இருந்தாலும் ஒரு தூங்குகின்ற எதிர்கட்சியாக இருக்கிறது. அதற்கு மாற்றாக உண்மையான எதிர்கட்சியாக நாம் தமிழர் கட்சி தான் களத்துல நின்று கேள்வி கேட்டு அதை சரிப்படுத்தி இந்த திட்டங்களை வந்து நிறைய விடயங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறதா இருக்கட்டும். இதற்கான முன்னெடுப்புகளை பண்றது பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி தான் உண்மை நேர்மையாக மக்களுக்கு வந்து உழைச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டம் எப்படி எந்த மாதிரி இந்த நந்தன் கால்வாய் திட்டம்னா என்ன அப்படின்னா, நந்தி அதாவது கர்நாடக பகுதியை சேர்ந்த நந்திங்கிற மலையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு நீர்வரத்து அது வந்து தென்பெண்ணையாறாக மாறி திருவண்ணாமலை வழியாக கடலூர் வழியாக சென்று பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து சென்று கடலூர்ல வந்து கடல்ல போய் கலக்குது. இந்த நீர் வீணாக மழை பெய்யுது இல்லைங்களா, அங்க மழை கர்நாடகத்துல பெய்யறதா இருக்கட்டும் அல்லது இங்க தமிழ்நாட்டுல பெய்யறதா இருக்கட்டும், இந்த மழை நீர் ஆகாரங்கள் இருக்குது பாத்தீங்களா, இந்த ஆதாரங்கள்னால வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இந்த வெள்ளப்பெருக்கின் காரணமாக இங்க ஏற்கனவே இந்த தென்பெண்ணையாறுல இருந்து உருவாக்கப்பட்ட நந்தன் கால்வாய் திட்டம் பல்வேறு வெள்ளப்பெருக்கின் காரணமாக இங்க வந்து சேதம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை சரி செய்யாம பல கோடி செலவு பண்ணியுமே இன்னும் சரியா சீரமைக்கப்படாம இருக்கிறதுனால இதன் வழியா நீர் போகாம நேரடியே கடல்ல கொண்டு போய் கலக்கிறதுனால இவர்களுக்கு இந்த ஊர் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை நம்பி இருக்கக்கூடிய 2 மாவட்டங்களான விழுப்புரமா இருக்கட்டும் திருவண்ணாமலை மாவட்டமா இருக்கட்டும், இவங்க 2 விவசாயிகளுக்கு மட்டும்தான் நீர் வரத்து கிடைக்காதனால பயிர்கள் பயிரிட்டு விவசாயம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த 2 மாவட்டனுடைய விவசாயிகளும் பல்வேறு கோரிக்கைகளையும் ஆர்ப்பாட்டங்களையும் பல்வேறு மனுக்களையும் வந்து கொடுத்து பார்த்தாச்சு, பண்ணி பார்த்தாச்சு. ஆனா இது வரைக்கும் இதற்கான ஒரு சீரமைப்பு பண்ணி நடக்குதானா பல்வேறு ஊர்கள்ல வந்து டாஸ்மார்க் ஓபன் பண்றதும் அதுல வியாபாரத்தை அதிகரிக்கிறதும் அதற்கான திட்டங்களை கால் கோட்டருக்கு தரது, அரை கோட்டர் தரது, முக்கா கோட்டர் தரது, அது வந்து இந்த மாதிரி பாக்ஸ் டிசைன்ல வரலாம், தமிழ்ல வைக்கல வீரன்னு இப்படியெல்லாம் வந்து பல பேரு இந்த மாதிரி சிந்திக்கிறாங்களே தவிர இந்த ஆட்சிகள்ல விவசாயிகளுக்கு தேவையான நீர்வரத்தை கொடுப்போம், அவங்க வந்து பயிர் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்ப பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறாங்களா, அங்கெல்லாம் விவசாய பூமியா இருந்தா எப்படி வந்து பரந்தூர் விமான நிலையம் அமைக்க முடியும்? மேல்மா சிப்காட் அங்கேயும் வந்து விவசாய பூமியா இருக்குது, எப்படி சிப்காட் அமைக்க முடியும்? இப்படி விவசாய நிலங்களை பாலைவனங்களாக தரிசு நிலங்களாக மாத்தினா மட்டும்தான் நம்ம விற்பனை கொண்டு போக முடியும். இந்த திட்டத்தோட தான் இந்த இருவேறு திராவிட கட்சிகளும் இன்னைக்கு வரைக்கும் அதை கையில் எடுத்திருக்காங்க. சரி, இந்த இருவேறு திராவிட கட்சிகள் அப்படின்னா இவங்களுடைய கள்ள கூட்டணியா இருக்கக்கூடிய இந்த தேசிய கட்சிகளும் அப்படித்தான் இருக்குது. காரணம்னா வாயை பத்தி இருக்கும். காரணம் என்ன, நீங்க எதையோ செஞ்சுக்கங்க, எதையோ வித்துக்கங்க, நமக்கு எதுக்கு, மக்களுக்கு தேவையானதெல்லாம் தேவையில்லை, நமக்கு வெற்றி அடையணும், நல்ல கமிஷன் பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணுங்கிற இடத்துலதான் இவங்க இருக்கிறாங்க. இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தின் மூலமா பல்வேறு பகுதிகளான அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தாலுக்கால ஒரு 14 ஏரிகளுக்கும், அப்புறம் செஞ்சி தாலுக்கால பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 ஏரிகளுக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா விழுப்புரம் தாலுக்கால பாத்தீங்கன்னா ஒரு 12 ஏரிகளுக்கும், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 36 ஏரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு நீர் ஆதாரமாக விளங்குது. 1977 ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்குனால இந்த கால்வாய் வந்து மிக சேதமடைந்து உண்மையால வந்து அதை மீட்க முடியாத இடத்துக்கு அது வந்து தள்ளப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து பல்வேறு கோரிக்கைகள் இரு மாவட்டத்தினுடைய விவசாயிகள் பல்வேறு கோரிக்கைகளை அரசுக்கு வந்து முன்வைத்து இந்த திட்டத்தை சரிபடுத்துவதற்காக போராட்டத்தை மேற்கொண்டனர். அதாவது போராட்டம்னா ஒரு அறப்போராட்டம் மனு கொடுக்கறதா இருக்கட்டும், எங்களுக்கு இந்த மாதிரி நீர் ஆதாரம் வேணும், எங்க ஏரிகளுக்கு எல்லாம் தண்ணி இல்லை, அதன் மூலமா இங்க விவசாய நிலங்கள்லாம் காஞ்சி கிடக்குதுன்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அரசுக்கு வந்து மனுக்களாகவும் ஒரு போராட்டங்களாகவும் அவங்க பதிவு செய்தனர்.
இப்படி இந்த நீர் ஆதாரத்துக்காக இந்த விவசாயிகள் வைத்த கோரிக்கை எப்ப காதல் விழுந்ததுன்னா 2013ஆம் ஆண்டுல தான் இவங்க காதல் விழுவுது. கிட்டத்தட்ட ஒரு 14 கோடி வந்து செலவு பண்றாங்க சீரமைக்கிறதுக்காக. மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா 2019 மீண்டும் அதிகப்படியான சீரமைப்பு பணிகள் இருக்கிறதுனால இன்னும் சீரமைக்கணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 கோடி இதற்காக வந்து செலவு செய்யறாங்க. இன்னும் இது முழுமை அடைஞ்சிருந்தா இந்த சீரமைப்பு பணிகள் சரி, கிட்டத்தட்ட அதுல ஒரு 14 கோடி, இதுல ஒரு 35 கோடி, 49 கோடி, 50 கோடி கிட்டத்தட்ட செலவு பண்ணிக்கிறாங்க. இது முழுமை அடைந்ததானா? கிடையாது, இன்னும் முழுமையடையாம நிலையில இருக்குது. சரி, இதை வந்து முழுமையடைய வைக்கணும் அப்படிங்கறத இந்த இரு மாவட்ட விவசாயிகளுடைய மிகப்பெரிய கோரிக்கையா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த துறிஞ்சல் ஆற்று திட்டம், அதாவது கீரனூர் அணை அமைந்திருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்கன்னா இந்த கீரனூர் அணைக்கு தேவையான, அதாவது இந்த நீர்வரத்துன்னு பாத்தீங்கன்னா மழை நீர் ஆதாரம் தான் இவங்க. அந்த மழை தண்ணி மழை பெஞ்சா மட்டும்தான் அந்த அணை நிரப்பும். அந்த அணை நிரம்பினா தான் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் விவசாயத்துக்கு தேவையான நீர்வரத்து ஆதாரமாகவும் இருக்கும். இந்த ஒரு விடை என்னன்னா, தென்பெண்ணை ஆற்றின் மூலமாக இந்த கீரனூர் அணைக்கு துறிஞ்சல் ஆறுங்கிற மூலம் வந்து இணைப்பு செய்யணும். அப்ப அந்த இணைப்பு செஞ்சுட்டாங்கன்னா இந்த கீரனூர் அணைக்கு எப்பவுமே நீர்வரத்து இருந்துகிட்டு இருக்கும். வீணா மழை பெஞ்சு அந்த தண்ணி எல்லாம் தென்பெண்ணை ஆற்றுல கடலூர் வழியா போய் கடல்ல கலக்கிறத வந்து இங்க கீரனூர் பகுதி இந்த மாதிரி பல்வேறு கிராம பகுதிகளுக்கு வந்து நேரடியா ஒரு நீர்வரத்தா அமையும். இதனால என்னன்னா, மக்களுடைய குடிநீர் ஆதாரமா இருக்கட்டும் அல்லது பல்வேறு பயன்பாடுகளுக்கு தேவையான நீர் ஆதாரமா இருக்கட்டும், அதே சமயம் விவசாயத்திற்கு தேவையான மிக முக்கியமான நீர் ஆதாரமா இருக்கட்டும், இதன் மூலம் பூர்த்தி அடையும். கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு கால ஒரு போராட்டமா விவசாயிகள் வந்து இதை வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே தீர்வடையாத சூழ்நிலையில தான் இது இருக்குது. இதன் மூலம் கிட்டத்தட்ட ஒரு 130 டிஎம்சி தண்ணி வந்து ஒரு ஆண்டுக்கு வந்து வீணாகுது. சரி, இந்த ஒரு ஆண்டுக்கு வீணாகக்கூடிய 130 டிஎம்சி தண்ணிங்கிறது பாத்தீங்கன்னா 3 ஆண்டு காலத்துக்கு தேவையான விவசாயத்திற்கு தேவையான நீர் ஆதாரம். இதை வந்து சட்டசபையில பேச மாட்டேங்கிறாங்க, சட்டமன்றத்துல பேச மாட்டேங்கிறாங்க, விவாதமாவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எப்படிங்க எடுத்துப்பாங்க? இந்த திராவிட ஆட்சியில நம்ம மக்கள் மேல, இந்த மண்ணின் மேல, தமிழர்கள் நிலத்தின் மேல எதுக்காக அவங்களுக்கு அக்கறை இருக்கணும்? ஒரே ஒரு கட்சி தான் இதன் மேல அக்கறைப்படும். அந்த சட்டசபையில சட்டமன்றத்துல பேசுறதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த நாம் தமிழர் கட்சியை நீங்க வெற்றி பெற வைங்க. உங்களின் மகளாக, உங்களின் குரலாக வந்து அபிநயா வந்து மருத்துவர் அபிநயா நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக இல்லாமல் உங்களின் மகளாக, உங்களின் குரலாக சட்டமன்றத்துல போய் இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தை மிகப்பெரிய விடயமா எடுத்து வச்சு பேசி இதற்கான பணிகளை முன்னெடுப்பாருங்கிற உறுதி அளிக்கப்படும். ஏன்னா மிகப்பெரிய, ஏற்கனவே நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய அண்ணன் செந்தமிழன் சீமானை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் இயற்கையை போற்றக்கூடியவர். நீர் வரத்தை இயற்கையா பெறணும், இந்த நீரை வந்து தனியாருக்கு விற்காதீங்க அப்படிங்கிற முதற்கொண்டு. ஏன்னா இவங்க என்ன பிளான் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியாது. ஒருவேளை இந்த நந்தன் கால்வாய் திட்டத்தையுமே தனியாருக்கு வித்து போட்டு போய் உங்களுக்கு எல்லாம் பைப் மூலமா கனெக்ஷன் கொடுக்குறாங்களான்னு தெரியாது. நம்ம என்னன்னா உண்மையான கருத்து வைக்கணும்னா, இந்த விவசாயிகள் கோரிக்கை இன்னைக்கு சட்டசபையிலையும் பேசல. இவங்க இதை பத்தி கண்டுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இத்தனை காண்டா அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்கிறதுல இன்னொரு மாபெரும் தப்பு என்னன்னா, இவங்க ஏற்கனவே 35 ஆண்டு காலமா இதை செய்யலைங்கிறப்ப தொடர்ந்து 5 ஆண்டுகளா நீங்க மாறி 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 வாக்களிச்சு இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிற. சரி, அது அறியாமையில செஞ்சது. இந்த தடவை நாம வந்து விழித்து கொள்ள வேண்டும். அபிநயா அவர்களுக்கு, நம்ம மருத்துவர் அபிநயா அவர்களுக்கு நீங்க வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துல ஒளி வாங்கி, மைக் சின்னம் கையில பிடிச்சி பேசுவோம்ல, மைக் சின்னம், அந்த மைக் சின்னத்துல நீங்க வந்து வாக்களிங்க, வெற்றி பெற வைங்க. ஒரே ஒரு இந்த ஒரு தேர்தல், ஒரு இடைத்தேர்தலை வந்து அதுவும் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்ட பிறகு நாம் தமிழர் கட்சி சந்திக்கக்கூடிய முதல் உங்களுக்கு வந்து தேர்தலா இருக்குது. அதே சமயம் என்னடா அங்கீகாரம் இல்லாத கட்சிப்பா, அதெல்லாம் சின்ன கட்சிப்பா அப்படின்ட்டு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பெரிய கட்சி. இந்த நாம் தமிழர் அரசியலை தாண்டி வேற எந்த அரசியல், இப்ப நாம் தமிழர் கட்சி தான் மற்ற கட்சிகளோட வெற்றியை தீர்மானிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து வளர்ந்துருச்சு. அப்போ ஒரு தனித்து நின்று ஒரு கூட்டணியே இல்லாம எல்லாருமே தனிச்சு பாத்தீங்கன்னா சதவீதமே கம்மி. நாம் தமிழர் கட்சி தான் பெரிய கட்சி. இன்னைக்கு அந்த அளவுக்கு 8% வாக்குகள் இங்க வந்து முறைகேடுகள் அற்ற ஒரு தேர்தல் வந்து நடந்திருந்தது அப்படின்னா, உண்மையான சொல்ல போனா 20% கிட்டத்தட்ட தொட்டிருக்கும். இந்த சின்னத்தை பறிக்கிறது, பணபலம் இல்லாம, ஊடக பலமே இல்லாம, இன்னைக்கு வந்து தனித்து நின்று கூட்டணி பலம் இல்லாம உண்மையான மக்களோட கூட்டணி வச்சு உண்மை நேர்மையாக களத்துல நின்று இத்தனை வாக்குகள் 36 லட்சம் வாக்குகளுக்கு மேல வாங்கி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு வாக்கும் உண்மையான தூய்மையான ஜனநாயக கடமை ஆற்றக்கூடிய வாக்காத்தான் பார்க்கப்படுது.
ஒவ்வொரு வாக்கும் பல கோடி வாக்குகளுக்கு சமம் அப்படிங்கறத நம்ம உணரணும். அதே மாதிரி இந்த களத்துல, இந்த தேர்தல் களத்துல உண்மையாலும் உங்களுடைய தேவை என்னன்னு உணர்ந்திருப்பீங்க. நந்தன் கால்வாய் திட்ட தேவையா இருக்கட்டும், அடிப்படை ஆதார திட்டங்களா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம காசு கொடுத்தா கூட கிடைக்க மாட்டேங்குது, கோரிக்கை வச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது, மனு கொடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரு போராட்டம் எடுத்தாலும் கிடைக்க மாட்டேங்குது. இது கிடைக்கணும்னா உண்மை நேர்மையாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.